இன்னொன்னு கனிக்கும் ஒரு அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். நம்ம ரொம்ப அவர்ஷனலா பேசலாம். பார்வதி மேல, திவ்யா மேல இவங்க. ஒருத்தங்க கனிவா இருக்கிறதுனாலயே இந்த கேம ரொம்ப அக்ரெசிவா ஆடுனேன்னு சொல்லி ஆதரை இழந்தது. எந்த விதத்துலனே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. பிரவீன இழந்தது. அப்படிலாம் இருக்கும்பொழுது கனிமரியான பிளேயர் இந்த வீட்ல ரொம்ப கனிவா இருக்கிறதுக்காக அது ஒரு கண்டென்ட்டா எந்த விதத்துல நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னே தெரியல. நிஜமாவே திவாகர் அந்த கேள்விய கனிய தாங்க நான் கேட்கிறேன். ஸ்ட்ரைட்டா கேட்கிறேன். ஏன் இவங்கள திருப்பி திருப்பி கிச்சனுக்குள்ள போறீங்க? சபரி நீங்க உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கேம் உங்களுக்கு காம்பாக்ட் இருக்கணும். கனிய காப்பாத்துறதுக்கோ இல்ல நடுவுல எதையாச்சும் பண்ணி கனிய மேல கொண்டு வரதுக்கோ பண்ணாம தயவு செய்து கனிய கேம விட்டு எடுங்க. ஏன்னா அன்பு கேங்கே உடைஞ்ச மாதிரியான்ற ஒரு பாயிண்ட் நிஜமாவே ஃபார்ம் ஆகும். கனிய வச்சு ஒரு கேம் விளையாண்டுட்டே இருக்காங்க. பார்வதி கனிய ஒரு பாயிண்டா இன்டர் கனெக்ட் பண்றதும் அட் த சேம் டைம் சாண்ட்ராவும் திவ்யாவும் கனிய அட்டாக் பண்ணவே மாட்டாங்க 100%. அன்லஸ் அண்ட் அன்டில் இவங்களுக்கு அகைன்ஸ்டா போற அந்த ஒரு ஃபார்ம். ஏன்னா இவங்களும் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பார்வதி மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்தே கனியா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னொரு ஆங்கிளுக்கு சபரி, எஃப்ஜே, கெமி இவங்க 3 பேரோட இன்டர்செக்ட் பாயிண்ட் கனியா இருக்கிறதுனால கெமி இப்ப ஓரளவுக்கு புரிதல் இருந்தாலும் கனி, ரம்யா ஜோ வெளியில போனா கெமி கிட்டயாவது ஒரு பிசிக்கல் அங்க இருக்கிற விமென்ல இப்ப பார்வதி மாதிரி அடிச்சா ஓ பாலாம் அழுக்கலாம் இல்லாம அடிய வாங்கிட்டு ஆடக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டிவான பிசிக்கல் ஸ்டாமினாவோட ஒரு கேம் பிளேயர் அங்க இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு இதுவாது உணர்வாது அது அட்லீஸ்ட் அந்த ஒரு கிரிப்பாது இருக்கும். ஹானஸ்ட்லி இந்த கேம இவ்வளவு கன்றாவியா இந்த பிளேவை விளையாண்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க கனியை பத்தி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. கனியோட கேமே அவங்க நாமினேஷன் ஃப்ரீல இருந்தே அவங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா அவங்க எதுவுமே பண்ணல. இந்த பார்வ விசஸ் கனின்னு முதல்ல இருந்தது. அப்புறம் திவ்யா விசஸ் கனியா பார்வா மாறிச்சு. அப்புறம் இப்ப விக்ரம் விசஸ் பார்வா மாறிச்சு. இப்ப கனியெல்லாம் காணாம போயிட்டாங்களே, சும்மாதான் இருக்காங்களே. ஆக்சுவலா சொல்லணும்னா அரோரா வாயை திறந்து நான் இவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான் வரும், என்னைய வார வாரம் நாமினேட் பண்ணி இவங்களும் வெளியில தள்ளுறாங்க, அவங்களும் என்ன உள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த என்னைய கேட்டா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பல பாஸ் கிடைக்கிறதுனால மட்டுமே நம்ம உள்ள இருக்கோம். ஆனா நாம ஏதோ ஸ்வீட்டா பேசிட்டு இருக்கிற இதுதான் சரி. ரெண்டு அங்க குணச்சித்திர நடிகர்கள், ஒன்னு சபரி ஒன்னு கனி. கெட்டவன்னு காமிச்சிக்கவே கூடாதுன்னு நல்லவன் நடிக்கிற சபரி, நாம எந்த இடத்துலயும் நமக்கான ஒரு முகம்னு ஒரு இந்த ஷோல காமிக்காம நம்மளோட ஒரே முகம் அன்பு முகம் தான் காமிக்கக்கூடிய கனி. இவங்க 2 பேருமே இந்த ஷோக்கு முற்றிலும் தனி. அதாவது ஏகப்பட்ட சனி இந்த கேம்குள்ள இருக்கிறதுனால இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரே ரூல் தான். உங்களால ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கும் போது கேம் விளையாடுறதுல இருக்கிற ரஃப்னஸ் இந்த மாதிரி கிரியேட்டிவா போர்ட்டல் டாஸ்க் இது அப்படிலாம் வரும்போது கொஞ்சம் கிரியேட்டிவா எனக்கு அரோரா சொன்ன பாயிண்ட்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஆனால் நான் எப்படி நோ சொல்ல முடியும்? அட் த சேம் டைம் நான் இவ்வளவுதான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் அந்த பொண்ணு கிட்ட இருக்க அந்த குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லாத கனி, ரம்யா அண்ட் சர்டன் பீப்புள் வெளில போயிருது நல்லது.